கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் லூக்கா 4:36 வசனம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இந்த லூக்கா 4வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது இயேசு யோவானால் ஞானஸ்நானம் பெற்று பின்னர் 40 நாட்கள் உபவாசத்திற்கு பிறகு அவர் ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு பிசாசினால் சோதிக்கப்பட்ட பிறகு வார்த்தையினால் வென்றதை நாம் பார்க்கிறோம். பின்னர் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தனது ஊழியத்தை தொடங்குகிறார். இயேசு தனது சொந்த ஊரான நாசரேத்துக்கு அருகில் உள்ள கலிலேயாவில் உள்ள ஜெப ஆலயங்களில் கற்பிப்பதன் மூலம் தொடங்குகிறார். இயேசுவை அவரது சொந்த ஊரிலே அவரை கனவீனப்படுத்தினதினால் அங்கே அவரால் அற்புதம் செய்ய முடியவில்லை என்று லூக்கா 4வது அதிகாரம் 24வது வசனத்தில், ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த அதிகாரத்தில் பல பழைய ஏற்பாட்டு வசனங்கள் தீர்க்கதரிசிகளின் பெயர்களை மேற்கோள் காட்டுகிறதை பார்க்க முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எலியாவின் நாட்களிலே, சீதோன் நாட்களிலே சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்தில் எலியா அனுப்பப்பட்டு அற்புதம் செய்தது மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை என்று அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுபோல் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தாலும், ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்திகரிக்கப்படவில்லை என்று சத்தியத்தை சத்தியமாய் அவர் சொன்னபோது, ஜெப ஆலயத்திலிருந்து இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி, ஊரில் கட்டப்பட்டிருக்கிற செங்குத்தான அந்த மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போன போது அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார் என்று இதே அதிகாரத்தில் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை நாம் பார்க்கிறோம். அப்போ இதிலிருந்து நான் புரிந்து கொண்ட ஒரு உண்மை என்ன அப்படின்னா, ஊரிலே எத்தனையோ விதவைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க. ஆனால் அதை தான் ஆண்டவர் அதில் கிளியராக கர்த்தர் சொல்கிறாரு. அந்த அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தாலும் சீரியா தேசத்தான் ஆகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்திகரிக்கப்படவில்லை. அதே மாதிரி சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்தில் எலியா அனுப்பப்பட்டார், மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை என்று அந்த இடத்திலே ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒருவருக்கு மாத்திரம் அற்புதம் செய்ய எலிசா தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டனர் என்பதை நாம் அந்த இடத்திலே வாசிக்க முடிகிறது. இதுபோல் நாமும் கர்த்தரிடம் கேட்போம். அதாவது அந்த ஒருவன் அந்த ஒருவள் நானாக இருக்க வேண்டும் என்று கர்த்தரிடம் நாம் கேட்கும் பொழுது, நம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், நம்மை இன்னும் கனவீனப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து, அவர் நமக்கு ஒரு பலவீனமாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் நம்முடைய சூழ்நிலைகள் எந்த விதமாக இருந்தாலும் சரி, அதில் பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். அந்த அவருடைய வசனம் நமக்குள் அதிகாரத்தோடு கிரியை செய்யும் போதுதான், அதைத்தான் நம்ம 2 நாளாக பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படியாய் அவருடைய எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அவருடைய வசனத்தை, அவருடைய போதகத்தை குறித்து. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள்னு பல வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம் காஸ்பல்ல. ஆனால் அந்த வசனத்தை எனக்குள்ளே அது அதிகாரமாய் செயல்படுவதற்கு நான் அலோவ் பண்ணுறேன்னா, அந்த வசனம் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதா, இல்லை நான் சும்மா ஏதோ ஃபார் த நேம் சேக் நான் வாசிச்சுட்டு போகிறேன்னா, இதை முடிக்கணும், பைபிள் ஃபுல்லாக இதெல்லாம் முடிச்சிடணும், அந்த மாதிரி என்னுடைய கண்ணோட்டம் இருக்கிறதா? இந்த அதிகாரமுள்ள வார்த்தையை கேட்டார்கள் இந்த ஜனங்கள், அப்படி தான் இருக்கு, ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆத்துமாவில் அது கிரியை செய்ய அனுமதிக்காததால் தான் அவர்களுக்குள் எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, புறஜாதி தேசமாக இருந்தாலும் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறாங்க அப்படின்னு இதே அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த ஒரு மாற்றமும் அவர்களுக்குள்ளே இருந்த மாதிரி இல்லை. இனி அந்த 90% நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்னை விடுதலையாக்கும் என்ற வேத வசனம் இருக்கிறது. ஆனால்
இந்த ஒரு காலை வேளையிலே சத்தியத்தை வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் கேட்பதோடு மாத்திரமல்லாமல் வசனம் 36 நம்முடைய மெடிடேஷன் வேர்டு இன்னைக்கு நாம் தியானிப்பது போல எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆச்சரியப்பட்டார்கள், அவரை குறித்து அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள், பேசிக்கொண்டார்கள், ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அன்னைக்கு டாப் நியூஸே அதுதான் இருந்திருக்கு. 37ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு புரிந்துவிட முடியுது. அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிட்டு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இதே நம்முடைய டுடேஸ் மெடிடேஷன் வேர்ஸ் போல இந்த ஒத்த இன்னொரு வசனமும் இதே அதிகாரத்தில் பார்க்கிறோம். 32, 36ஆம் வசனத்திலையும் ரெண்டிலும் அதிகாரம் உள்ள வசனத்தை போதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதனால் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இதுபோல்தான் ஆச்சரியமாக மட்டும் நாம் நின்று விடாதபடி அதிகாரம் உள்ள அந்த சத்திய வசனம் என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்குள் ஒரு மாற்றம் கொண்டு வர நான் அதை அலோவ் பண்ணுறேனா, இதையே நான் விருப்பமாக எடுத்துட்டு என் வாழ்வில் நான் நடக்கிறேனா, இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணுறேனா? இதை தான் கர்த்தர் இந்த சில இடங்களில் கடுமையாக அந்த இடத்துல இயேசு பரிசேயர்களை, சதுசேயர்களை அவர்களை அந்த இடத்துல அவர்களை அறிவுறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. முழுவதுமாக அவரிடம் நாம் அர்ப்பணிக்கும் போதுதான் அவர் நமக்கு அந்த வசனம் நமக்குள்ளே அதிகாரமாய் செயல்பட அவர் நாம் நல்ல வரும் காலங்களில் அவருக்காக எழும்பி பிரகாசிக்க அப்பதான் அவர் வல்லமையும் அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்மில் செயல்படுத்த அவருக்கு நாம் அந்த வழிகளை நாம் ஆயத்தப்படுத்தி கொடுப்போம். அதுதான் கீழ்ப்படிதல். ஆமேன். நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை, திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி மட்டும் கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். ஆமீன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பரம தகப்பனே, இன்று வாசித்தது போல உம்முடைய வசனங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் இருந்ததை ஜனங்கள் உணர்ந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் உண்மையிலேயே ஆவி ஆத்துமா சரீரத்திற்குள்ள அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த பிரியப்பட்டார்களா என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் குறைவாகவே இருந்ததப்பா. கலாத்தியர் 2:20 படி, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இல்லாவிட்டால் அப்பா, நாங்கள் தேவனுடைய கிருபையை விருதாக்கி விடுகிறோமே, நீர் மரித்ததே வீணாயிருக்குமே என்று கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. அதுபோலப்பா, இந்த காலை வேளையிலே வசனங்களை நாங்கள் கேட்பதோடு மாத்திரம் அல்லாதபடி அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய இருதயங்களில் ஆழமாய் அது கிரியை செய்ய நீங்கள் விட்டு கொடுப்பதற்கு அப்பா நீங்கள் எங்களுக்கு அந்த மன பக்குவத்தை எங்களுக்கு தாங்க. மனுஷனுடைய குணமே பிடிவாத குணம் தான், ஸ்டபர்ன். நேச்சுரலி அப்பா உள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். அந்த பிடிவாத குணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உம்முடைய வசனம் உள்ளுக்குள்ளே அதிகாரத்தோடும் அற்புதமாய் கிரியை செய்ய, இதன் மூலம் எங்களுடைய வாழ்வு பழையதை போல அல்ல, புதியதாய் மாற்றப்பட உம்முடைய வேத வசனத்தில்
எல்லாம் எனக்கு தெரிந்துட்டுன்னு என்பதை விட இதை எத்தனை நாங்கள் எங்களுடைய டில் அவர் டெத் நாங்கள் வாசித்தா கூட ஒவ்வொரு நாளும் எங்ககிட்ட புதுசாக நீங்கள் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களே. இந்த வசனம் எத்தனை ஒரு ஆச்சரியமும் அதிகாரம் உள்ள வசனத்தை எங்களுக்கு தந்து போயிருக்கிறீங்களே. உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் அப்பா அந்த வசனங்களை நாங்கள் இன்னும் இதை டீப் பண்ணி பாண்டர் பண்ணி உமக்குள்ளே நாங்கள் வாழ, உமக்குள்ளே இன்னும் எழும்பி பிரகாசிக்க நீங்கள் கிருபை தாங்க. பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. தாழ்த்தி எங்களை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமீன்.